Hi viewers, I want to take to YouTube from YouTube. I want to share my feelings. Difference between the difference between the luck based on the situation. It's not a luck. Luck is not a permanent word. Luck is a claiming to someone to keep it easy to pass. Someone get to easy to find is not a easy. It's not a luck. நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு இடத்துக்கு போங்க, படிங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மார்க் எடுப்பீங்க. யார் அதுக்கு எஃபெக்டே போடாதவங்க இவங்க வந்து லக் பேஸ்டு இருப்பாங்க. லக் பேஸ்டுங்கிறது தப்பான வார்த்தை டிசர்வ் த பர்சன் சொல்லுவாங்க. ஆனால் என்ன திரும்ப சொல்லுவாங்க, இவங்க ஃப்ளூக்கில் கிடச்சிச்சு, இவங்க லக்கில் கிடச்சிச்சு. யாருக்குமே ஃப்ளூக் லக்கில் கிடைக்கவே கிடைக்காது. ஃப்ளூக்கில்னா டக்குனு கிளிக் ஆகிறது ஃப்ளூக்கும்பாங்க. ஃப்ளூக்கில் கிடைக்கிறதுனா யாருக்கு ஃப்ளூக்கில் கிடைக்குங்க? எதுவுமே எஃபெக்ட் போடாமல் சும்மா விமர்சிச்சுட்ருக்காங்க பாருங்கள், அவங்க தான் ஃப்ளூக்கில் பேசுவாங்க. நம்ம எஃபெக்ட் போட்டு நம்ம மார்க் எதை எடுத்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்தளவு டிசர்வ் இல்லையே, இதுதான் எப்படி கிடச்சிச்சு, ஷீ இஸ் நாட் டிசர்வ் தட் மச் பர்சன் டு யூன்னு சொல்கிறத வெவ்வேறு விதமாக சொல்லுவாங்க. உனக்கு எப்படி கிடச்சிச்சு, உனக்கு எப்படி இந்த மார்க் கிடச்சிச்சு, ஓ இந்த சப்ஜெக்ட் வந்து சோஷியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டை வந்து சுற்றி இன்னைக்கு நெட்டில் கிண்டல் பண்ணுவாங்க. லைக் வந்து கோபிநாத் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் எழுதினேன். லைக் வந்து சோஷியல் அப்யூஸ் பற்றி நான் கோபிநாத் ரிலேட்டடான ப்ரோக்ராம் பற்றி எழுதியிருந்தேன். ஸோ எனக்கு மார்க் கிடச்சிச்சு. அட் பேஸ்ட் த சப்ஜெக்ட் டு யூ அப்படிங்கிறத வெவ்வேறு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எஃபெக்ட் போட்டு படித்து நம்ம ப்ராக்ரஸை நம்ம போட்டு இருப்போம், நம்ம மார்க் கிடைக்கும். நம்ம வேலைக்கு போகாது அடுத்த மேட்டர் அன்னெசரி மேட்டர் டு கன்வெர்ட் டு ஹிம். ஆனால் நம்ம படித்து நம்ம மார்க் எடுத்துருக்கோம். ஸோ வேலைக்கு போனால் தான் நம்ம வந்து யார் டிசர்வ் டு ஒர்க் டு மீங்கிறது அர்த்தம். நம்ம வேலைக்கு போகாமல் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸை பார்த்து வீட்டில் உள்ள ஹஸ்பண்ட் குழந்தைக்கு நார்மலாக ஹெல்த்தை கொண்டு வந்து அவங்கள்ட்ட மோட்டிவேட் பண்ணி கவுன்சிலிங் பண்ணுறது, இது வந்து விதமான ஒரு எஜுகேட்டிவ் சம்திங் டு சம் பீப்புள் டு கோ டு அவுட் சைட் டு ஒர்க், not to work. They are working to needy people. They are working to needy people means what? Who need to counseling, to family counseling, like misunderstanding between the spouse. They are coming. Not necessary to come every day. Sometimes come. ஸோ வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸோட ஆஃபீஸ் இஷ்யூஸை நம்ம கேட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம், குழந்தையோட ஸ்கூல் இஷ்யூஸை கேட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ we are educating to learn to behave the school, learn to behave the public, learn to behave the relatives, learn to behave the how to move with people to someone else. இதை வந்து கொச்சப்படுத்துவாங்க. எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு பிகாம் டிபார்ட்மெண்ட்டே என்ன சொல்லுவாங்க, காமர்ஸ்லாம் ஒரு மேட்டரே இல்லை. பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், எவ்வளோ ஒரு காமர்ஸ் படிச்சுட்டு பிகாம் இஸ் எ கம்ப்ளீட் ஆஃப் டிகிரி டு கன்வே த சர்வே சிஸ்டம்ங்கிறத நமக்கு தெரியும். காமர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் நுகர்வோர்கள் பற்றி சொல்லுவாங்க, கஸ்டமர்ஸை பற்றி சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டேட்டஸ் வந்து ஹையர் தென், ஒரு பக்கம் லோ. எப்படி ஒரு பக்கம் பொருள் மக்களுக்கு வந்து ஒரு ஏழை மக்களுக்கு நிறையா குழந்தைங்க இருக்காங்க, பணக்கார மக்களுக்கு குழந்தைகள் கம்மியாக இருக்காங்க. அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அப்பர் கிளாஸ் டு மிடில் கிளாஸ். வாட் இஸ் த ப்ராப்ளம் பிட்வீன் த சோஷியல் ஸ்டேட்டஸ்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்டும் எஃபெக்டான சப்ஜெக்ட்.
BA எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ பிகாமில் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மீடியம். எவ்ரி திங் இஸ் அண்டர் த சப்ஜெக்ட்டுங்கிறத நம்ம அழகாக படிச்சிருக்கோம். BA in Hindi is needed to everyone அப்படின்னா பிராத்மிக் மத்தியமாக படித்தது மட்டும் இல்லாமல் அவங்க எழுதின எக்ஸாமை ஒரு ஒரு இது மூலமாக கவர்மெண்ட் மூலமாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது தான் BA ஹிந்தி, BMA ஹிந்தி, BA சோஷியாலஜி லைக் தட். ஏன்னா நம்ம படிப்பை வேல்யூ தெரியாமல் ஒரு கோர்ஸை பற்றி இன்னொரு கோர்ஸை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். BEங்கிறது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டு எவ்ரிஒன். BEயில் இல்லாத சப்ஜெக்ட் பாருங்கள். மிஷின் பற்றி படிக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். மிஷினை பற்றி படிக்கிறது இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியர் தான். ஐடியை பற்றி படிக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்பாங்க. ஐடி எங்கேருந்து வந்தது? ரேடியோலேருந்து எல்லாமே ஐடி கனெக்டட் டு கன்வே த டு த போலீஸ் டு சம்மன் டு சம் எல்ஸ். இட்ஸ் த ஐடி டு கனெக்ட் எவ்ரிதிங். இது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி லேர்னிங் டு சம் டு நியூ டு மீன்ட்டு எல்லாரும் கற்றுக்கிற விஷயம் தான் லேர்னிங். It's everyone to common to educate to someone else. That's the learning to everything. Learning to everything is someone to learn to teacher, someone to learn to friends, someone to learn to neighbors, someone to learn to everything to under the all. That's it. தட்டேருந்து நம்ம கற்றுப்போம். ஒரு டீச்சர்கிட்ட ஆசிரியர்கிட்ட கற்றுப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வர திங்ஸை பார்த்து அட்மையர் ஆகி கற்றுப்போம். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க? வாட்டர் பாட்டில் கொண்டு வருவாங்க. வாட்டர் பாட்டில் கொண்டு வரும்போது சம் பீப்புள் வில் டு ஆர்டரி வார்ம் வாட்டர். சம் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க? மோர் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்குறீங்களா? டூருக்கு எக்ஸ்கர்ஷனுக்கு போகும்போது ஸ்போர்ட்ஸ் டேக்கு பண்ணுவோம். மோர் பட்டர் மில்க் பண்ணுவோம். பட்டர் மில்க் இஸ் நத்திங் டு ட்ரிங்க். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட்லி ஃபீலிங் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தர்லேருந்து ஒவ்வொன்று லேர்ன் பண்ணுவோம். சின்ன விஷயம் கிளாஸில் கொண்டு வருது. ஸோ ஒரு கிளாஸில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு லேர்ன் பண்ணுவோம். குரூப் லீடர்னு வச்சு குரூப் லீடர்கிட்ட லேர்ன் பண்ணுவோம். எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுவோம். தேங்க்யூ, நான் குரூப் லீடர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு குரூப்புக்கு லீடர் அச்சீவ் பண்ணி அந்த குரூப் லீடர்கிட்ட எது கற்றுக்கிட்டேன். லேர்னிங் இஸ் எ என்லெஸ் ப்ராசஸ் டு அஸ். தட்ஸ் இட். தேங்க்யூ.